ஸ்டாலின் பசும்பொன் சென்று வந்ததால் உருவான சச்சரவு பற்றி உங்கள் கருத்து என்ன? இதுல சச்சரவு உருவாகிறதுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் அந்த விபூதிய நெத்தியில வைக்காம கீழே கொட்டுன்னு நினைக்கிறேன். விமானம் பிடிச்சி அங்க போய் அந்த விபூதியை ஒழுங்கா வைக்க தெரியல, எதுக்கு போறீங்க? ஒண்ணு. ரெண்டாவது என்ன, ஸ்டாலின் அவர்களாகட்டும் இல்லாட்டி திமுகவாகட்டும் இல்லாட்டி திகாவாகட்டும் இந்த கூட்டத்துக்கு இந்தியா மீது எப்பவுமே நம்பிக்கை கிடையாது. இவங்க ஒரு பிரிவினவாத கூட்டம் தான். இந்த கூட்டம் எல்லாமே பிரிவினவாதிகள் பேசக்கூடிய கூட்டம் தான். ஸோ பிரிவினவாதம் பேசக்கூடிய இந்த கூட்டத்துக்கு இந்தியா மீது நம்பிக்கை கிடையாது. இன்னொரு பக்கத்து 24 நேரமும் மத மறுப்பாளர்கள்ன்ற பேர்ல இந்து மதத்தை காயப்படுத்தக்கூடிய கூட்டம். இந்த ரெண்டு செய்யக்கூடிய, அதாவது இந்திய தேசத்துக்கு எதிரான, இந்துக்களுக்கு எதிரான இந்த கூட்டத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய நினைவிடத்தில் என்ன வேலை நான் கேட்கிறேன், என்னுடைய கேள்வி. ஏன்னா தேசம் தெய்வீகம் எனது இரு கண்கள் சொன்னது. அப்ப இந்த தேசப்பற்றும் அந்த தெய்வீகம் இல்லாட்டி ஆன்மீகத்தின் மீது மரியாதை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு அங்கே வேலை இருக்கலாம். ரைட்டு. நீங்க அங்கே எதுக்கு போறீங்க? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அதுதானே தவிர விபூதியை ஏன் கீழே தட்டி விட்டான்றது கிடையாது. அவர் அதைத்தான் பண்ணுவார். அவர் அங்கே போறதே ஜாதி ஓட்டுக்காக தான் போறாரு. அதை கால்குலேட் பண்ணி தான் இங்கே போறாரு. வேற எதுக்காகவும் கிடையவே கிடையாது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய நினைவு அஞ்சலி இருக்கு இல்லையா, இல்லாட்டி குரு பூஜை, அந்த குரு பூஜையை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா அது ஒரு ஜாதி ஓட்டா தான் பார்க்குறாங்க. இது எப்படி ஆகி போச்சுன்னா நாளடைவில் ஆக 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 ஒரு மட்டத்துக்கு மேலே போயிடுச்சு. எப்படின்னா இங்கே போற கூட்டத்துக்கு எதுக்குமே மனசுக்குள்ளேயோ இல்லாட்டி மண்டையிலையோ தெய்வீகமும் இருக்கிற மாதிரி தெரியல, தேசப்பற்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அங்கே போறதே ஒரு கூட்டம் காமிக்கிறதுக்கு, ஒரு கெத்து காட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்ப அந்த பெரும் தலைவராக இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அந்த சிந்தனையே நமக்குள்ள இல்லை, அந்த உயர்ந்த மனிதனுடைய நோக்கமும் நம்ம மனசுக்குள்ள இல்லை. அப்ப எதுக்காக நம்ம போறோம்?